இங்க 2 ஸ்கூல் பொண்ணுங்க எப்பவுமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. அதனால பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணோட அம்மா மட்டும் அங்க வருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ஒரே அழுது இவன் என்ன ரொம்ப போட்டு அடிக்கிறா அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா பிரின்சிபல் கிட்ட நான் இப்பவே அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை மீட் பண்ணியே ஆகணும், என் பொண்ணு அடிச்சதுக்கு நான் பேசியே ஆகணும் அப்படின்ட்டு கேட்கிறப்போ அவங்க பிரின்சிபல் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மான்ட்டு யாருமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்கும். அதனால அவங்களோட பொண்ணை போட்டு நல்லா திட்டி அப்பா அம்மா இல்லாத பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருக்கியே அப்படின்ட்டு அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போயிருப்பாங்க. இப்போ அவளை ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போயிட்டு சாப்பிடறதுக்குலாம் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. உண்மையான அவங்களோட பொண்ணை விட்டு இந்த பொண்ணை தான் விழுந்து விழுந்து கவனிச்சுப்பாங்க. அடுத்ததா இப்ப அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு நாள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. கூடவே அவங்களோட பொண்ணு வந்திருப்பா. அவங்களோட சொந்த பொண்ணுக்கு கூட கிஃப்ட் வாங்கல. ஆனா இந்த பொண்ணுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி அதை அவங்களோட கையாலேயே போட்டு விடுவாங்க. அடுத்ததா ஸ்கூல்ல மத்த பேரண்ட்ஸ் எல்லாருமே அப்பா அம்மா இல்லாத பொண்ணு எங்க இருந்து ஒழுங்கா வளர போறா அப்படின்ட்டு பேசுறப்போ இப்ப இவங்க தான் வந்து அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி அப்பா அம்மா இல்லன்ட்டு ஏன் பேசுறீங்க, அவளுக்காக நான் இருக்கேன்ட்டு சொல்வாங்க. இவளுக்கு அப்பா அம்மான்ட்டு யாருமே கிடையாது. அதனால ஹாஸ்டல்லயே தான் படிச்சு வளர்ந்துட்டு இருக்கா. இப்ப இவங்களும் அவகிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறதுனால அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல இருந்ததை விட இவங்க வீட்டுல தான் ஜாஸ்தியா இருக்கா. ஏதோ இவங்களுக்கு ரெண்டாவதா ஒரு பொண்ணு கிடைச்ச மாதிரி அவளை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. இப்ப இந்த 2 பொண்ணுங்களும் ஸ்டார்டிங்ல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க. ஆனா இப்ப ஒரே வீட்டுல இருக்கிறதுனால இவங்களும் வந்து நல்லா படிச்சு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு இவங்களோட 2வது பொண்ணாவே இவங்க தத்து எடுத்துக்கிட்டு 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல அந்த 2 பொண்ணுங்களுக்கும் சுத்தமா ஆகாது, எப்பவுமே அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க 2 பேரும் போட்ட சண்டை தான் இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இவங்களோட ஃபேமிலிக்குள்ள கொண்டு வந்திருக்கும்.